பிரதீப் ரங்கநாதனோட எல்லைக்கே திரைப்படம் அப்படிங்கிறது டிசம்பர் 18ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு வந்து வெளியாக வேண்டியது. பட் ஆனால் வெளியாகாமல் போயிருக்கு. ஸோ அதற்கான ரீசன் என்ன, அதே மணிக்கு இந்த ஒரு திரைப்படம் எப்போ வெளியாகும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு திரைப்படம் வந்து வெளியாகிறதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய பெரிய திரைப்படங்கள் வந்து டிசம்பர் 18ஆம் தேதி 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதாவது அவதார் இந்த மணிக்கு ஹாலிவுட் திரைப்படங்கள். ஸோ அதனால தான் வெளியாகலாம் இந்த மணிக்கு வந்து சோர்ஸ் பீப்புள் வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் என்னால் நம்ப முடியல. ஏன் அப்படின்னா தமிழில் எந்த ஒரு பெரிய படமும் வந்து வெளியாகலை. உங்களுக்கு தமிழ் தாண்டி தெலுங்கு, கன்னடா, ஸோ அவ்வளோதான் வந்துட்டு மார்க்கெட் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100 கோடி வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சப்ப காரணம். இது ஏதோ ஒரு பெரிய ஆக்டர் படத்துக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை என்னால் ஏற்றுக்க முடியல. ஸோ ஏதோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ஸோ இல்லைனா வந்து தான் பட்ஜெட்டில் ஏதோ வந்துட்டு இடிக்குது, இல்லை எங்கேயோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது என்ன ப்ராப்ளம்னு கூட இந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ எப்படி ஃபேன்ஸ் வந்து இப்போனா ஈகராக வெயிட் பண்ணுறாங்க சொல்லி நம்மளால் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தவறான செயல். ஸோ என்னைக்கு ஏன் ஆச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, இன்றைக்காவது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அந்த டீம்கிட்ட வந்து நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது February 14 லவ்வர்ஸ் டே ஸ்பெஷலாக வெளியாகும் அந்த மணிக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் வந்துட்டு பார்க்கணும். ஸோ என்றைக்கு வெளியாகும்னு ஸோ ஒரு அப்டேட் கொடுத்தாங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதான் ஃபார்மலான வே. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணியிருங்க. நன்றி, வணக்கம்.